வாயில்லா ஜீவன்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை, கடுமையான நடவடிக்கை எடுக்க விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை. அடுத்தடுத்து அரங்கேறும் வாயில்லா ஜீவன்கள் இறப்பு, போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையை அடுத்த நரசிங்கத்தில் உள்ள பொது மயானத்தில் கிடக்கும் கழிவுகள், பூ மாலைகளை தின்பதற்கு மாடுகள், நாய்கள் வருகின்றன. இன்று காலை அப்பகுதியில் 5 மாடுகள் மற்றும் 3 நாய்கள் வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்து கிடந்தன. இந்த இடத்துல எப்பயுமே குப்பை கொட்டுறதுனால மாடு நாய்கள் டெய்லியும் நைட் நேரத்தில் இருக்கிறத தின்றுட்டு இப்போ படுத்துட்டு போகுங்க மாடுங்க நாய்கள். இது ரெகுலராக நடக்கிறது. ஆனால் இந்த குப்பை கொட்டுறது எதை வச்சு என்ன காரணத்தில் வாயு வேறு விஷவாயு எது மாதிரி கொட்டினாங்களா இல்லை என்ன பண்ணான்னு தெரில. அதை ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் மாடு செத்து கிடக்கு. மாட்டு மட்டும் இல்லாமல் நாய் வேறு ஒரு 4-5 நாய் வேறு செத்து கிடக்கு. வாங்க நாயோட கூட்டு போய் காட்டுறேன். மாடு எல்லாம் ஒரு 5 மாடுக்கு மேலே செத்து. அதை அந்த மாடு புறாமல் ரெகுலராக அங்கே இந்த குப்பை சாப்பிட்ற இடம் இந்த ரெகுலராக அங்கே வர இடம் தான். அது எப்படி வந்த இடம் இன்றைக்கி என்ன இருந்தாலும் புறமே அது இறந்து போய் கிடக்கு. இதை பார்த்து அப்பகுதியினர் ஒத்தக்கடை போலீசாரிடம் புகார் கூறினர். போலீசார் மயானம் மற்றும் கண்மாயில் கரையில் இருந்த மாடுகளை தூய்மை பணியாளர்கள் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எல்லிஸ் நகர் பகுதியில் 3 நாய்கள், உசிலம்பட்டியில் 6 நாய்கள் என மாவட்டம் முழுவதும் விலங்குகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. வாயில்லா ஜீவன்களை விஷம் வைத்துக் கொன்ற மர்ம நபரை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கு நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வயக்காடு அப்படி நீங்கள் சொல்கிறது சாப்பிட்டா உண்மை அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் நாய் எதுவும் சாப்பிடாதில்ல. நாய் வயக்காட்டில் போய் அந்த எதுவுமே சாப்பிடாதில்ல. உங்களுக்கு மாடு மட்டும் சாப்பிடலாம். நாய் என்ன காரணத்துக்கு இறந்து கிடக்கு? அதுவும் போக உங்களுக்கு குப்பை ஓட்டுறது இங்கே பூரா ரொம்ப அந்த இது பூராமே ஒரு கேஸ் மாதிரி ஆகிப்போச்சு. கேஸ் கம்பெனி இந்த எரிவாயு கேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் சாக்கடை ஆகி போய் இது தூர சுத்தம் பண்ணி குப்பை கொட்டாமல் இருந்தாவே இந்த பாதிப்புலாம் வராது. மாடுகள் மற்றும் நாய்களுக்கு விஷம் வைத்துக் கொண்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.